நோன்பு கஞ்சி செய்யும் முறையை பாட்டில் சொல்வேன் கேளுங்க. நோன்பு நோர்க்கும் எல்லோருக்கும் ஏற்றது இதுதானுங்க. எல்லோரும் நோன்பு கஞ்சியை அருந்தலாம். மத பேதம் இல்லை இந்த கஞ்சிக்கு. பச்சரிசி சிறுபயறு வெந்தயம் அனைத்தையும் நன்றாக கழுவியதை ஊற வைக்கணும். சட்டியைத்தான் அடுப்பில் வைத்து எண்ணெயை அதில் ஊற்றி பட்டையிலம் கிராம்பு எல்லாம் அதில போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லாத்தான் வதக்கி விடணும். புதினா மல்லி பச்சை மிளகா பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு வதக்கிடணும். நோன்பு கஞ்சி செய்யும் முறையை பாட்டில் சொல்வேன் கேளுங்க. நோன்பு நோர்க்கும் எல்லோருக்கும் ஏற்றது இதுதானுங்க. எல்லோரும் நோன்பு கஞ்சியை அருந்தலாம். மத பேதம் இல்லை இந்த கஞ்சிக்கு. கஞ்சிக்கு ஏத்த அளவினிலே தண்ணியை ஊற்றி ஊற வைத்த அரிசி எல்லாம் அதில போட்டு கேரட் பீன்ஸ் காய்கறிகள் வெட்டி போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குழையும் வகையில் எல்லாம் கிண்டனும். திக்கான தேங்காய் பால் அதிலே ஊற்றணும். அடுப்பை அணைத்து தம்மில் இட்டு திறந்து பார்த்தால் நோன்பு கஞ்சி ரெடி. நோன்பு கஞ்சி செய்யும் முறையை பாட்டில் சொல்வேன் கேளுங்க. நோன்பு நோர்க்கும் எல்லோருக்கும் ஏற்றது இதுதானுங்க.